ஹாய்ங்க, இது மண்டே மார்னிங். நான் நேற்றுக்கு தீபாவளிக்கு துணி எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தப்போ கடையில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துட்டோம். அதனால் இன்றைக்கி காலையில் நேரத்துலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே சொல்லிட்டாரு, சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் நேரத்துலேயே எந்திரிச்சிட்டு வேலையெல்லாம் தான் ஆரம்பித்தேங்க. ஆனால் தண்ணி வந்துருச்சு, அதனால் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8-9 மணி போல் ஆயிடுச்சு. எப்போ வெளியில் போனாலும் நான் லஞ்சுக்கு சமைச்சி வச்சுட்டு தான் போவேன், வந்தோடனே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து சலுப்பாக இருக்காது. இல்லைன்னா வந்தோடனே கிச்சன்லேருந்து சமைக்கும் போது ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனாலேயே போகும்போது எப்போவுமே சமைச்சி வச்சுட்டு போயிடுவேன். அதனாலே நான் கிளம்புறதுக்கு லேட் பண்ணுறதுனால திட்டிகிட்டே இருப்பார், சீக்கிரமாக கிளம்பு, போகிற இடத்துக்கு நேரத்தில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் வீட்டில் கிளம்பும் போது இப்படி லேட் பண்ணிடுவீங்க, லேட் பண்ணதுனால திட்டு வாங்கிட்டே கிளம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் செஞ்சுருந்தேன். குதிரைவாலி அரிசி வச்சு வெண்பொங்கல் செஞ்சுருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பும் தேங்காய் சட்னி வச்சுருந்தேன். செம்மையான டேஸ்ட்டுங்க. இன்றைக்கி காலை உணவு பார்த்திங்கன்னா ஒரு சிறுதானிய உணவு. இந்த வருஷம் நாங்கள் ஈரோடு போகல, கோபிதம் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க.